பாப்பா போஸ் உக்காரு. எதெல்லாமோ கேள்விப்பட்டேனே. என்னம்மா? சொன்னா முறுக்குன்னு கோவம் வராது? இல்ல, கோவப்பட மாட்டேன், சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் பெரிய சிப்பாய் மாதிரி பேசுவியே, கடைசியில வெறும் வெள்ளை வேட்டி சிப்பாய் தானா நீ? தைரியம் சவடால் எல்லாம் வெளியேதான் போல இருக்கு, உள்ளுக்குள்ள சரியான கோழப்பையில இருப்ப போல இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. என்னமோ ஊருக்குள்ள இடம் வாங்கி ஏமாந்துட்டியாமே, அதுக்காக மருந்தையும் குடிச்சிட்டியாமே. ஆமா, இதெல்லாம் ஒரு ஆம்பளைக்கு லட்சணமா? மனசுல தைரியம் இல்லாம எதுக்குப்பா இவ்ளோ பெரிய மீச? அம்மா, இப்போ எதுக்குமா இதெல்லாம் பேசிட்டு? நீ சும்மா இருடா. 4 பேர் புத்தி சொன்னாதான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் உரைக்கும். இனிமேலாவது இந்த மாதிரிலாம் செய்யாம இருப்பாங்க. ஏன் போஸ், உனக்கு என்ன பெருசா கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி கேணத்தனமா நடந்துகிட்ட? இத உங்களுக்கு விளக்குற சக்தி எனக்கு கிடையாது, விட்டுருங்க. இதெல்லாம் தப்பிக்கிறதுக்காக பேசுற பேச்சு. மாணிக்கத்தை பாரு, அவனும் உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை தானே. மார்க்கெட்ல கடைக்கடையா வேலை பார்த்து இன்னைக்கு தனியா ஒரு கடை வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கான்ல. நீ அவ அளவுக்கு வர வேண்டாப்பா. ஏதோ ஒரு சின்ன வேலையா பார்த்து மானமா பொழைக்கிறதுக்கு கூட வக்கத்து போயிட்ட. டேய், நீ சும்மா இருடா. அதுக்காக மருந்து குடிச்சாடா சாக போறது? ஆம்பளைன்னு சொல்லிக்கிறவன் பண்ற காரியமாடாது. இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, எதுக்கோ ஒரு அளவு இருக்கு. ஓஹோ, உனக்கு பொத்திக்கிட்டு வந்துருச்சோ? உன் புருஷனுக்கு புத்திமதி தானமா சொன்ன? புத்தி சொல்ற மாதிரி தெரியலையே, குத்தி காட்டுற மாதிரில இருக்கு. வேண்டியதுதான். இப்படி ஒரு வேலைக்கு ஆகாத புருஷனை கட்டினதுக்கே இவ்வளவு ரோஷம் வருதே. மாணிக்க மாதிரி ஒரு நல்ல புருஷனை கட்டியிருந்தா உன்னை பிடிக்கவே முடியாது போல இருக்கே. ஏமா புத்தி சொன்னதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? ஓஹோ, எங்களுக்கு நீங்க புத்திமதி சொல்றீங்க. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு வீட்டுக்கு வராம ஊர்மைய போனாலே இது உங்க பொண்ணு, அவளுக்கே புத்திமதி சொல்லாம விட்டுட்டீங்க. இதோ பாரு, அனாவசியமா என்ன பத்தி பேசலனா அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும் சொல்லி. அனாவசியமா? எது அனாவசியம்? உங்க அம்மா ஏன் புருஷனை பத்தி பேசலாம், அது அனாவசியம் இல்லையா? எந்த ஒரு நியாயமா அது? ஏய், என்னடி ஓவரா பேசுற? எல்லாம் சரியா தான் பேசுறேன். முதல்ல உங்க குடும்பத்தை திருத்துங்க. உங்க பொண்ணோட வண்டவாளம் என்ன, போலீஸ் ஏன் உங்க வீட்டுக்கு வந்தது, இதெல்லாம் மறைச்சிட்டு ஏன் புருஷனுக்கு ஒண்ணு உபதேசம் பண்ண வேண்டாம். உங்க வீட்டுல நடந்த கூத்தெல்லாம் எங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே. பாத்தியாடா மாணிக்கம், அங்க நடந்ததுல இவங்களுக்கு எப்படா தெரிஞ்சது? எல்லாம் உன் பொண்டாட்டி சொல்லிதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க ஊமா மாதிரி இருந்துட்டு இங்க வந்து எல்லா புறணையும் பேசியிருக்கா அவ. இங்க பாருங்க, சரோவ இதுல எல்லாம் இழுக்காதீங்க. அவ பாவம், அவ வந்து இதெல்லாம் என்கிட்ட சொல்லல. அம்மா, நீங்க சும்மா இருங்க. என்ன கைது? உன் வாயை மூடுறி. இதுங்க நம்ம வந்ததுல இருந்தே சண்டை போடணும்னு அலையுதுங்க. டேய், நீ சும்மா இருடா. வயசுல பெரியவங்கங்கற கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா அவ. இங்க பாருங்க, உங்களை திட்டணுங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் பேசல. ஏன் புருஷனை பத்தி நீங்க பேசுறத பொறுக்காம தான் நான் பேசிட்டு இருக்கேன். உன் புருஷன் சொன்னது பொறுக்கலையும். இந்த குடிகார பையல 4 வார்த்தை சொன்னா இவன குறைஞ்சு போயிடுவானா? இவன பெரிய கர்ண பரம்பரையா? ஆமா, நீங்க பெரிய கலெக்டர் பரம்பரை. ஏன் நீங்க 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சதும் உங்க புள்ள கடைக்கடையா ஏறி டீ வாங்கி கொடுத்து எடுப்படி வேலை பார்த்ததும் மறந்துட்டீங்களா? இத பாருங்க, என் புருஷன் மனசு நோக்கிற மாதிரி ஏதாவது பேசுனீங்க, உருப்பட மாட்டீங்க. ஆடி பாடி சாபம் ஆடி விடுற. ஏண்டி, உன் புருஷன் சண்டை போட்ட எங்க வீட்டுக்கே வந்து உன்னோட ஆஸ்பத்திரி செலவுக்கு பிச்சை எடுத்துட்டு போனாண்டி ஏன் காசுல? ரோஷக்காரனா இருந்தா ஏன் மகன்கிட்டே கை நீட்டி வாங்குவானாடி? நீ என்னமோ பெருசா ரோஷம் வந்த மாதிரி கத்திரியே. மானங்கட்ட ஜென்மங்க. கட்டி கொடுத்து மாமனார் வீட்லயே குடி இருக்கிற தர்தரண்டி அவன். எங்கடா 4 காசு கிடைக்கும்னு பொறுக்கி அதை வச்சு குடிக்கிற குடிகார பொறுக்கி பயடி அவன்.